அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுனா நேந்திர வாழைப்பழம் வச்சு தான் அது நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றேன். எனக்கு நாட்டு சக்கரை, என் பையனுக்கு வெறும் சக்கரை மட்டும் போட்டு கொடுத்தேன். அவன் திங்கவே மாட்டேன்ட்டான். பெரியவனை சொல்கிறேன். அவனுக்கு மேகி வேணும்னு தான் அழுதுட்டு இருந்தான். மேகி தரமாட்டேன், ஒரு நாள் பழம்பொரி அது நேந்திர வாழைப்பழம் சாப்பிடுன்னு சொல்லி ரவுண்டாக கட் பண்ணாமல் இப்படி நீட்டமாக ஸ்லைஸாக கட் பண்ணி கடாயில் நெய்யை ஊற்றி நெய் சூடானதுக்கப்புறம் வாழைப்பழம் போட்டு நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்பி போட்டு பண்ணுங்கள். நம்ம சட்டிலே அந்த வாழைப்பழம் நல்லா வாடி நல்லா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுலேயே நம்ம அதுலேயே நம்ம என் பையன் கட்டில் போட்டு தட்டிகிட்டு இருக்கானா, அதான் அதை நான் நல்லா அதிலே நம்ம சர்க்கரை போடலாம். நான் போடலை, அது சட்டியில் அப்படியே ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு அதனால் நான் தட்டில் எடுத்து வச்சுட்டு அதில் நாட்டு சக்கரை எனக்கு தேவையானது கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இங்கே என் பையனுக்கு அதுலேயே சர்க்கரை போட்டு தான் கொடுத்தேன். அது சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு வழி ஆக்கிட்டான். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அவனும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டான். நமக்கு காலைல என்ன செய்கிறதுன்னு ரொம்ப சோம்பேறியாக இருக்கிற மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஹெல்த்தும் கூட. என்னன்னா நமக்கு இது இரும்பு சத்து, நேந்திர வாழைப்பழன்றது இரும்பு சத்து. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சூப்பராகவும் இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.